ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 39 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர், உங்களுக்கு நீங்களே திட்டிக்கிறது உண்டா? உங்களுக்கு நீங்களே அடிச்சுக்கிறது உண்டா? இல்லையா? இன்னைக்கு நற்செய்தியில் பவுலடிகளார் அவருக்கு அவரை திட்டிக்கிறார். எதுக்காக? நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு அப்படின்னு. நம்ம சின்ன வயசுலலாம் சில சமயத்தில் குழந்தைங்கள்லாம் அழுகுறாங்கன்னு வச்சுங்க, கீழே விழுந்துருவாங்க, அழுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம்? சரி நான் அடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நம்ம தரையை பிடிச்சி அடிப்போம் இல்லையா? ஏன்னா அப்போ தான் குழந்தை சமாதானம் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கிறோம் இல்லையா? அடிச்சுக்கிறோம், திட்டிக்கிறோம், இப்படியெல்லாம் உண்டு. அதே போல் பவுல் அடிகளார் நற்செய்தி அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்னைக்காவது நற்செய்தி நான் அறிவிக்கல அப்படின்னு சொல்லி திட்டிருக்கீங்களா? ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருடைய கடமை நற்செய்தி அறிவிக்க வேண்டிய கடமை. முதல்ல நானே நற்செய்தியை வாழ்கிறதில்ல, அப்புறம் எங்கள் சாமி அறிவிக்கிறது இல்லையா? முதல்ல அகப்பையில் இருந்தால் தான், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் இல்லையா? அதனால் சட்டியாக நமது வாழ்வுக்குள்ளாக நற்செய்தி இருந்தால் தான் மற்றவர்களுக்கு அந்த நற்செய்தி நம்மால் கொடுக்க முடியும். ஒன்று. இரண்டாவதாக, சீன தேசத்திற்கு ஒரு நற்செய்தி பணியாளர் சென்றார். அங்கே போய் என்னென்னவோ பண்ணி பார்த்து நற்செய்தியை அறிவித்து பார்த்தார். ஆனால் அந்த மக்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தார், என்னடா இது, இவங்க நற்செய்தி அறிவித்தாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களைப் போல ட்ரெஸ் போட்டுக்க பார்த்தார். அவங்க ட்ரெஸ் எல்லாம் லாங்காக அந்த நைட்டி மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி அவங்கள மாதிரி முடி விட ஆரம்பித்தார், அவங்கள மாதிரி கொண்டெல்லாம் போட ஆரம்பித்தார். அப்புறம் பார்த்தோன்னே நற்செய்தியை அப்போது ஈஸியாக ஏற்றுக்கிட்டாங்க எல்லாரும். ஏனென்றால் எங்களில் ஒருவராக இருந்து கொண்டு அவர் நற்செய்தி அறிவிக்கிறார் என்று அறிந்து கொண்டு நற்செய்தியை ஏற்றுக்கணும். அது போலத்தான் நமது நாட்டுக்கு வந்த வெளிநாட்டு சாமியார்கள்லாம் நிறைய பேர் இந்திய உடையை அணிவித்தார்கள். பண்டார சாமிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களாம் காவி உடை அணிந்தார்கள் இல்லையா? புனித அருளானந்தர் மாதிரி நிறைய பேர் அணிந்தார்கள். அணிந்து கொண்டு நிறைய பேருக்கு நற்செய்தியை அறிவித்தார்கள். எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்ற இரண்டாவது நற்செய்தியின் பொருட்டு எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று பவுல் அடிகளார் அதுதான் சொல்ல வந்தேன். நீங்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் ஆனும். அப்படின்னா திருடனுக்கும் திருடன் ஆகணுமா? கொள்ளைக்காரங்களுக்கு கொள்ளைக்காரன் ஆகணுமா? பொய் சொல்கிறவங்களுக்கு பொய் சொல்லணுமா? அப்போ எல்லாருக்கும் எல்லாம் ஆனோன்னா என்ன காரணம்? ஏழைகளுக்கு ஏழையாக, உழைப்பவர்களுக்கோடு சேர்ந்து உழைப்பவர்களாக, அந்த மனிதர்களோடு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு மொழி எல்லாவற்றையும் மறந்து இங்கே மொழியை கற்றுக்கொண்டு இல்லையா? அப்படி இந்த மக்களோடு ஒருங்கிணைந்தவர்களாக நின்று நற்செய்தி அறிவிக்கின்ற போது அந்த நற்செய்தியானது வல்லமையோடு கேட்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்படுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற
2. ஒன்று, நற்செய்தி அடிக்கிற கடமை நமக்கு உண்டு. 2வது, எல்லாருக்கும் எல்லாமாய் மாறி நற்செய்தியை அவர்களோடு இணைந்து அறிவிக்கக்கூடிய கடமை நமக்கு உண்டு. ஏதோ மேடையிலிருந்து போதிச்சுட்டு போனால் போதாது. நற்செய்தியை வாழ்வாக்கி அதை அவர்களோடு இருக்கிற சூழ்நிலைகளில் கலந்து நாம் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தியில் ஒரே ஒரு வார்த்தை, பார்வையற்றவன் பார்வையற்றவருக்கு வழிகாட்ட முடியாது. நான் பாவத்துக்குள்ளாக இருந்து கொண்டு, நான் குற்றத்திற்குள்ளாக இருந்து கொண்டு மற்றவர்களை நான் திருத்த முடியாது. அதைத்தான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் எனக்கே கண்ணு தெரியல, அப்புறம் நான் எப்படி இன்னொருத்தருக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு வழிகாட்ட முடியும்? நிறைய சமயங்களில் மற்றவர்களுடைய பார்வை நமக்கு, அவளுடைய குறைகள் நமக்கு பெருசாக தெரியும் இல்லையா? நம்முடைய குறைகள் எல்லாம் மற்றவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக முதல்ல நம்ம குறையெல்லாம் தூக்கி அவங்க மேலே போட்டுட்டு அவன் அப்படி இவன் இப்படி என்று சொல்லி மற்றவர்கள் மீது குறையை சுமத்துகின்ற மனிதர்கள் பரிசேயர்களைப் போல இருக்கிறோம். வெளிவேடமாக நின்று கொண்டிருக்கு. அப்படி இருந்தால் என்றால் நம்மால் நற்செய்தியை அறிவிக்க முடியாது. நான் முதல்ல பார்வை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதாவது நற்செய்தியை அறிந்து கொள்பவனாக, நற்செய்தியை வாழ்வாக்குவவனாக, நற்செய்தி மதிப்பீடுகளை கடைபிடிப்பவனாக இருக்கின்ற போதுதான் வல்லமையோடு நற்செய்தியை கொடுக்க முடியும். அதைத்தான் திருத்தூதர்கள் செய்தார்கள், நற்செய்தியை வாழ்வாக்கினார்கள். அதைத்தான் முதல் கிறிஸ்தவர்கள் செய்தார்கள், நற்செய்தியை வாழ்வாக்கினார். ஆகவே தான் நற்செய்தி வேகமாக பரவியது. நம்பிக்கை கொண்டோர் சேர்ந்து கொண்டே இருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார் என்று திருச்சபை பழுகி பெருகியது என்று சொல்லி திருத்தூதர் பணிகள் சொல்லுகிறது. ஆகவே நீங்களும் நானும் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய கடமை உண்டு. அதை எல்லோரோடும் நம்மை அடையாளப்படுத்தி கொண்டு நற்செய்தியை வல்லமையோடு அறிவிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். நற்செய்தி அறிவிக்க ஆண்டவரிடத்திலே இந்த திருப்பலின் வழியாக, ஆண்டவரே உமது நற்செய்தியை நாங்கள் வல்லமையோடு அறிவிக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும் என்று சொல்லி திருப்பலியிலே மன்றாடுவோம்.